ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஜய். நம்ம இன்னைக்கு எந்த படம் ரிவ்யூ எடுக்க வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கடைசி உலகம் போர் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்கேன் அப்படின்னு இருக்கு. ஸோ ஆடியன்ஸுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் படம் எப்படி இருக்கு. கடைசி உலக போர் பார்த்துட்டு வந்தோம். படம் சூப்பரா இருக்கு. கடைசி உலக போர் கடைசி உலக போர் பார்த்துட்டு வந்தோம். கடைசி உலக போர் கடைசி உலக போர் ப்ரோ. விஎஃப்எக்ஸ்லாம் செம்மையா இருக்கு. பிஜிஎம்ஸ்லாம் பயங்கரமா பண்ணிருக்காங்க. படம் ரொம்ப சூப்பரா இருக்கு ப்ரோ. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம தான் வந்தோம் நாங்க. படம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. எல்லாரும் கண்டிப்பா பாருங்க. நான் எதிர்பார்த்ததை விட வேற லெவலா வந்திருக்கு. நம்ம இப்ப பாத்தீங்கன்னா இது அப்படின்னு கேட்கற அளவுக்கு வந்திருக்குது. பயங்கரமா இருக்கு. ஹிப்ஹாப் தமிழோட கரியர்ல இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான சேஞ்ச் வர எதிர்பார்க்கல. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஜேர்னல். இதுக்கு முன்னாடி வந்த படத்தை விட இது டிஃப்ரெண்டா இருக்காரு. அந்த காமெடி அந்த மாதிரி அவரு ஹிப்ஹாப் பண்ணல, பட் அவர் கூட இருக்கிற அவங்க பண்றாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு ப்ரோ. படம் ஃபுல்லா பிளாஸ்ட், சிஜி ஒர்க் சூப்பரா பண்ணிருக்காங்க. நட்டி சார் சூப்பரா நடிச்சிருக்காரு. ஸ்கிரீன் பிளேல நம்ம ஒரு உலக போர் நடக்கும்போது என்னென்னலாம் நம்ம நாட்டுல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம ஒரு வேற நாட்டுக்கு சண்டை நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், டிவில பார்த்துட்டு ஐயோ பாவம்னு சொல்லுவோம். அதையுமே அந்த படத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே நம்ம நாட்டுக்குள்ள வந்தா நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுவோங்கிற விஷயத்த ஈஸியா சிம்பிளா மக்களுக்கு புரிய வச்சிட்டாருன்னே சொல்லலாம். நம்ம சென்னையில ஒரு போர் வந்தா, உலக போர் வந்தா என்ன நடக்கும், அதுதான் கான்செப்ட். எல்லாருமே பாருங்க. சோசியல் மெசேஜும் நல்லா இருக்கு. சாங்ஸ் பாத்தீங்கன்னா சாங்ஸ் தனியா இல்லாம பிஜிஎம்மா இருக்கு. கதையோட இருக்கு, நல்லா இருக்கு. அது நான் மியூசியம் இருக்கு, சிவகுமாரின் சபதம்லாம் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல தான் எடுத்திருப்பாங்க. இது ட்ரைலர் பார்க்கும்போது என்ன டிஃப்ரெண்டா இருக்கு, ஒரு மாதிரி பயங்கர ஆக்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்களுக்கு இப்படி எடுத்திருக்காரு படம், எப்படி இந்த மாதிரி எடுத்தாரு அப்படின்னு ஒரு வாவ் அப்படின்ற ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. பார்க்கவே இல்லைங்க. நம்ம அண்ணனா இது இப்ப பாத்தி என்னடா இது பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தமிழ் சினிமாவை அடுத்த லெவல் எடுத்துட்டு போறதுக்கான படம் இதுவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நார்மல் தமிழ் சினிமால வர சிஜி ஒர்க்கோட இதுல சிஜி ஒர்க் பெஸ்டா இருக்கு. எல்லாரோட ஆக்டிங்கும் பெஸ்டா இருக்கு. எங்கேயுமே எதுவுமே இல்லை, லாகே ஆகல. நம்மளுக்கு சூப்பரா இருக்கு. ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஜானர். இப்ப எப்பவுமே ஆதி நம்ம ஒரு பாட்டு டான்ஸ் அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் அந்த ஒரு இது மாதிரி இருக்கும். இதுவும் கமர்ஷியல் தான். ஆனா என்னன்னா எல்லா பாட்டும் பிஜிஎம்மா வருது. கதையோட மூடு சீரியஸா போறதால இங்க சாங்ஸ்க்கு தனியா போகாம கதையோட கொண்டு போயிட்டாங்க. அதாவது தமிழ் சினிமால இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வார் சீக்வன்ஸோட ஒரு படம் வந்ததே இல்லை. அதை ஒரு புல் ஆஃப் பண்ணிருக்காரு சூப்பரா. டிஃப்ரெண்டா இருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. சூப்பரா இருக்கு. மியூசிக் அதே தான். சாங்ஸ் சின்ன சின்ன சாங்ஸா வருது. எல்லாமே நல்லா இருக்கு. எல்லா சாங்கும் ஆல்ரெடி கேட்டேன். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. இதுல நிறைய விஷயங்கள் அரசியல்ல எவ்வளவு அரசியல் கொண்டு வந்தது. அரசியல்வாதிகளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அரசியல்காரங்களா இருக்காங்களே, ராணுவம் இருக்கு நம்ம கிட்ட, சோ அவங்க வந்தா நம்ம ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு இதுல இருப்போம். ஆனா அதெல்லாம் தாண்டி நம்மளுக்குள்ள ஒரு உணர்வு வேணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் ரொம்ப அழகாவே காமிச்சிருந்தாங்க. சாங்ஸ் ஆக்சுவலா 2 பாட்டு தான் ப்ரோ ரிலீஸ் பண்ணாங்க. அந்த 2 பாட்டுமே இதுல இல்ல, கடைசி ஒரு பாட்டு இருக்கு. மத்தபடி படத்துள்ள நிறைய பாட்டு இருக்கு ப்ரோ. அது ரிலீஸே பண்ணல. ஸோ அது இப்போ வந்திருந்தாரு உள்ள. நான் கேட்டப்ப படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாங்ஸ் இருக்கு, ஒரு 5-6 சாங்ஸ் இருக்கும் ப்ரோ. ட்ராக் எல்லாருமே ஈக்குவலா பாருங்க, அதுதான் சொல்ல வர ராஜி அண்ணா. இந்த அவரோட பெஸ்ட் கெரியர் மூவினே சொல்லலாம் இது. நம்மளுக்கு லாக்ல எதுவுமே இல்லை. கண்டினியூஸா அடுத்தது இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஃபேமிலியோட பாருங்க. லவ் காமெடி எல்லாமே அப்படியே படத்தோடயே தான் வரும். அதுக்காக ட்ராக்லாம் கிடையாது. அப்படியே படத்தோடயே மிங்கிளாகி வர்றதுதான். ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட்ல தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. சாங்ஸுமே அதே மாதிரி தான். சாங்கா வராது, பேக்ரவுண்ட் ஸ்கோரா வரும். காமெடி ஓகே, பட் படம் ஃபுல்லா சீரியஸாவே போயிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ரொம்ப சீரியஸா ஆயிருச்சு. எல்லாமே கதை ஃபுல்லா இன்வால்வ் ஆயிட்டோம். படமே 2.25 மணி நேரம் தான். அப்படியே டக் 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 டக்னு ஃபாஸ்ட் பேஸோட மூவ் ஆகுது. நல்லா பண்ணிருக்காங்க. அதெல்லாம் லவ் ரொம்ப அதிகமாலாம் இல்ல, சும்மா லைட்டா ஃபர்ஸ்ட் ஹாப்ல கொஞ்சம் வரும். லாஸ்டா பினிஷிங் அவ்வளவுதான். எப்பவுமே ஹிப்ஹாப் சார் அப்படின்னு சொன்னாலே அந்த லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்ப்போம். ஆனா அதுக்காண்டி பேருக்குன்னு ஒரு 2-3 சீன் வச்ச மாதிரி தான் இருந்ததே தவிர மத்தபடி வேற எதுவுமே இல்ல. லவ் சீனும் பெருசா எதுவும் இல்லை ப்ரோ. படம் ஆரம்பிச்சு ஃப்ரேமே கதவுல போயிடுவாங்க ப்ரோ. ஸோ லவ் அந்த டைமே வேஸ்ட் பண்றதுலாம் கிடையாது. அதாவது ஹிப்ஹாப் தமிழ் அண்ணாவோட சூப்பரா பண்ணது பாத்தீங்கன்னா நட்டி சார் தான். அவர் சூப்பரா பண்ணியிருக்காரு. அவர் கேரக்டரை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. எல்லாம் கண்டிப்பா பாருங்க. நட்ராஜோட ஆக்டிங் தான். படமே அவர் தான் மெயின் அப்புறம் இதுல வேற மாதிரி பண்ணிருக்காரு. அவரை தான் ஹீரோ வச்சே பண்ணிருக்காரு போல. அவர் தான் பயங்கரமா ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஹோல்ட் பண்றாரு. ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. நட்ராஜ் அவர் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கதையே ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ. ஆக்சுவலா ஸோ கதை போறது அவரோட இதெல்லாம் போகுது. சூப்பரா பண்ணிருக்காரு. காஸ்டிங் நிறைய பேர் பார்த்தோமே, எல்லாம் கரெக்டா எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கு. நட்டி சார் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. 10க்கு நான் 9 கண்டிப்பா கொடுப்பேன். ஓவரால் ரேட்டிங் 5 தரலாம் ப்ரோ. சூப்பரா இருக்கு. 10க்கு ஓவரால் ரேட்டிங் 7.8 கொடுப்போம் ப்ரோ. ஃபேமிலியோட கண்டிப்பா பாருங்க. இது என்னோட ஓன் சஜஷன். ப்ளீஸ் ஃபேமிலியோட பாருங்க. 10 out of 100.